ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களே, புனர்பூசத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் விருத்தியாகும். அந்த விதத்தில் உங்களுக்குங்க காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காதலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அல்லது ஏற்கனவே காதல் போய்கிட்டு இருக்குது, அதில் பிரிகிற மாதிரி இருக்குது, அல்லது பிரிவினைக்கு நெருக்கமான அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த காதல் அமைப்புகளில் இருந்து அந்த கசப்புக்களை விளக்கும். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. செகண்ட் பாயிண்ட். மூன்றாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், புத்திர பாக்கியம், வாரிசு யோகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்வாகவே இந்த குரு பெயர்வு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும். நீங்கள் ஆளே கொஞ்சம் நிதானமாயிடுவீங்க, பொறுமை ஆயிடுவீங்க, எதையும் சிந்தித்து செயல்படுவீங்க. உங்கள் சிந்தனைக்கான சில அங்கீகாரங்கள் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் உண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். உங்களுடைய விருப்ப திருமணம் ஏற்படும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு இடையில சில பிரச்சனைகள் உண்டு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், கவனமாக இருக்கணுங்கிற இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா விருப்ப திருமணம் அமைவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழிலில் பணம் சம்பாதிப்பதை காட்டிலும் நல்ல பேரெடுக்கக்கூடிய காலகட்டம், உங்களுடைய தொழில் ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய காலகட்டம். அப்போ தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றமும் பெயர் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இந்த காலகட்டம் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும். அதேபோல் வேலை வாய்ப்புகள் கூட இல்லாத, சரிவர இல்லாத நண்பர்களுக்கும் வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உயர்கல்வியில் தடைபட்டிருந்தவங்க, உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவங்க, அல்லது உயர்கல்வி பிடிச்ச கோர்ஸ் சேர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம்
உயர்கல்வி சார்ந்த நல்ல ஒரு ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும். பூர்வீக சொத்து, ஏதாவது டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருக்குது, இல்லை பிரிக்கணும், உயில் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குன்னா அவங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ண சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் விலக்கும், தொட்டது எல்லாவற்றையும் மேன்மையாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் நம்மளும் டவுன் டு ஹெர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, உங்கள் மேலே கூட இருக்கலாம். சரிங்களா? அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. அப்போது குடும்ப வாழ்க்கை சார்ந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னா பொருளாதாரம் வரும், வேலைக்கு போங்க, வருமானம் மீட்டுங்க. தொழில் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி போட்ட முதலீடை வச்சு நகர்த்துங்க. பெருசாக நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா போட்ட முதலை எடுக்க முடியாமல் போவதற்கான காலம் இது. அப்படியே வேலைக்கு வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒர்க்கில் ப்ரெஷர் வரும், திடீர்னு இடமாட்டம் தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள்லையும் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, நல்லா மனசில் உள்வாங்கிக்கிடுங்க. தகப்பனார் வழியிலிருந்து சில சொத்து பத்துக்கள், தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறும். ஆனால் தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ தகப்பனார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத எனது அன்பு நண்பர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அல்லது எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். அடிக்கடி ஹெல்த் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். இது போனால் அது போனால் இதுன்னு எதையாச்சும் ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்போ கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, இது எல்லா விதத்துலேயும் சிறப்பு தான், எனக்கு மகிழ்ச்சி, அதில் ஒன்றும் நான் மாற்று கருத்துன்னு சொல்லலை. ஆனால் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த மூணுலேயுமே ஒரு ஆவரேஜான பொசிஷனை மட்டுமே புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஹோல்டு பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டுங்க. உங்களுக்கு நான் பெருசாக நீட்டி முழக்க விரும்பலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் ஏற்படும், தொழில் செய்யலாம். தொழிலில் வந்து பெருசாக வளர்ச்சி அடைகிறதுக்கான அமைப்பு இந்த வருஷம் இல்லை. ஒருவேளை உங்கள் சுய ஜாதக தசாபுக்திகள் எல்லாம் வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, உடல்நிலையும் இந்த சிந்திக்கிற சிந்தனையிலையும் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பப்போ நீங்கள் நெகட்டிவ் ஆயிடுவீங்க. அப்போ கூடுமானம் வரையிலும் தேவையற்ற சிந்தனைகளுக்குள்ளாக செல்வது அல்லது தேவையற்ற மன எண்ணத்தை செய்து கொஞ்சம் தேவையில்லாத முடிவுகள் டக்குன்னு எடுத்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது, இதையெல்லாம் தவிர்க்கணும். முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதே ஒருவராக நீங்கள் தனித்து எடுக்காதீர்கள். உங்களுடைய நலம் விரும்பிகள், வழிகாட்டிகள் இவர்களுடைய ஆலோசனையை பெற்று அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுப்பது நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்போ ஓரளவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய சுமாரான காலகட்டமாக அமைகின்றது. இருந்தாலும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.